உழைத்து பதவிக்கு வந்தவர். உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் தான். அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு சொன்னால் எங்களுக்கெல்லாம் எந்த பின்புலமும் இல்லை. ஒரு கிளைச்சாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பிலிருந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில பொறுப்பிலிருந்து வந்தோம். எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம். கட்சிக்கு பொதுச்செயலாளர் வந்து எடுத்த உடனே வந்துடல. 52 ஆண்டு காலம் உழைத்த பிறகு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு பதிலும் என்னென்ன பிரச்சனைகள் நன்றாக தெரியும், கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி. ஆனால் அவர் இதுவரைக்கும் எந்த அரசு பதவியும் வரல. எங்க வந்திருக்காரு? மக்களை பற்றியே தெரியாத ஒரு தலைவர். தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவி நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம்.